இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile. மற்றவர்களால் முடியாது என்று நினைக்கக்கூடிய அத்துணை செயல்களும் முடித்து காட்டக்கூடிய என் மனதிற்கினிய மகர ராசினியர்களே, சொல்லும் போதே அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. சூப்பரா இருக்க போகுது மகர ராசிக்காரர்களுக்கு. எப்படி இருக்க போகுது 2025வது வருட ராகு கேது பயிற்சிகள்? என்னத்த சொல்ல, பெரிய ரிலீஃப். பெரிய பெரிய ரிலீஃப். ஒரு சூறாவளி காத்து அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மிச்ச மீதி சேதாரம் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு, அப்பா சேதாரம் கொஞ்சம் கம்மி தான், அதை சரி பண்றதுக்கான ஒரு விஷயம் கிடைச்சிடும்னா எவ்வளோ நிம்மதியா இருக்குமோ அவ்வளோ நிம்மதியா இருக்க போது மகர ராசிக்காரர்களுக்கு. அஷ்டமச்சனி ஜென்மச்சனி ஏழரை சனி மொத்தமாக எல்லா சனியும் தொடர்ந்து விட்டதுக்கப்புறம் இனிமேல் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் தான் மிஸ்டர் சனி நம்மளை வாட்டி வதக்க போறாரு. அது வரைக்கும் நிம்மதியாக இருந்துக்கலாம். ஸோ மகர ராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த 2025வது வருடம் அப்படின்றதே பிறந்திருக்கு. என்ன செய்ய போறாங்க இந்த ராகு கேது? நம்மளை எதில் கவனமாக இருக்க வேண்டும், என்ன விஷயத்தில் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்? ஏற்கனவே ஏழரை சனியில் நான் படாத பாடு பட்டுட்டேன், உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்கு, அது கூட கேட்டால் கொடுத்துருவேன் போல, மற்ற எல்லாத்தையும் வாங்கிட்டீங்க அப்படின்ற அளவுக்கு கடவுளுக்கு அப்ளிகேஷன் போட்டு காத்து கொண்டு இருக்கும் என் மனதிற்கினி மகர ராசினியர்களே, எப்படி இருக்க போகுதுன்னா வேற லெவலில் இருக்க போகுது. 2ஆம் இடத்தில் ராகு, 8ல் கேது. வீட்டுக்குள்ள காசு பணம் துட்டு மணி கொட்ட போகுது. ராகு 2ல் இருந்தாலே அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்துவார்னு இப்போதான் சொன்னேன். அப்போ 2ஆம் இடத்துனா குடும்பஸ்தானம் விரிவடைய போகிறது. 2 வீடு வாங்க போறீங்க. 1க்கு 2 வீடு வாங்குறது, இல்லை 2 வீட்டில் போய் குடியிருக்கிறது, இதெல்லாம் இந்த தடவை மகர ராசிக்காரர்களுக்கு நிகழப்போகிறது. தனம், வாக்கு, நேத்திரம், ஜீவனம், இந்த ஸ்தானம் எல்லாம் இயங்க போகிறது ராகுவால். சூப்பரா இருக்க போகுது. எதுல கவனமா இருக்கணும்? வாங்க பாயிண்ட்டுக்கு. அப்படி தானே சொல்றீங்க. ஒரு 6 விஷயத்துல கவனமா இருக்கணும். முதல் விஷயம், 8ல் கேது அமர்கிறார். 8ஆம் இடம் நான் சொன்ன மாதிரி ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்துல கேது அமரும் போது 7க்கு 2 தான் 8. உங்களுடைய உடல்நிலையும் பார்த்து கொள்ளணும், உங்களுடைய கணவருடைய உடல்நிலையும் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்கீங்க. 8ஆம் இடம் சொல்லக்கூடிய இடமே கழிவுகள் போகக்கூடிய இடம். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வருது, இன்டைஜஷன் ப்ராப்ளம் வருது, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றது, கால் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வருது, கேஸ் ட்ரபிளில் அவசியப்படுறது, திடீர்னு எதிர்பாராமல் இந்த தொண்டையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது, த்ரோட் பிரச்சனை வர்றது, அதில் ஒரு கட்டி வருது, இந்த மாதிரியான சகல நோய்களையும் கொண்டு கொடுப்பதற்கு மிஸ்டர் கேது ரெடியாக இருக்கிறார். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களை குறை சொல்கிறதுக்கோ இல்லை உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்கிறதுக்கோ நான் ராசி பலன் சொல்லவே வரல. ராகு கேதுக்கள் அவர்களோட வேலையை இப்படித்தான் செய்வார்கள். ஸோ அதனால இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும், இந்த இடத்துல நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும் சொல்கிறதுக்கு தான் இந்த பயிற்சி சொல்கிறோம். அதனால இந்த பயிற்சி முழுக்க முழுக்க எந்த இடத்துல நம்ம உஷாராக இருக்கணுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான். நீங்கள் சூப்பரு, நீங்கள் அப்படி கொடி கொடியாக வரும், ஆனால் அதை தாண்டி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மட்டும்தான் எடுத்து சொல்கிறதுக்கான பயிற்சி. அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது மகர ராசிக்காரர்கள் என்ன பண்ணும், சின்சன் மாதிரி அமைதின்னு இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்குது. ஏன்னா 2ல் ராகு வரும்போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத வார்த்தை விரயமாகும். எனக்கு தான் தெரியும், நான் தான் பெரிய ஆளு, எனக்கு எல்லாம் தெரியுமாக்கும், அப்படி இப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஏன்னா 7ரை சனி முடிஞ்சோடனே சனி என்ன பண்ணுவார் தெரியுமா? ஐயோ பாவம், அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இந்த பிள்ளைங்களை இனிமேல் நம்ம வாட்டி வதக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லது பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஆனால் மிஸ்டர் ராகு விட்டுருவாரா? அது எப்படி மகர ராசிக்காரர்களே நான் நன்றாக இருக்க விடுதல். நீங்கள் சண்டை போனால் ராகு கிட்ட தான் சண்டை போடணும். ஓகே, என்கிட்டலாம் கமெண்ட்டில் தப்பாக போடக்கூடாது. ராகு கிட்ட தான் போய் சண்டை போடணும். அந்த அளவுக்கு ராகு என்ன பண்ண போறாருன்னா, வார்த்தைகளில் கொஞ்சம் நிறையா பிரச்சனையை உண்டாக்கக்கூடிய டைம் பீரியடாக இருக்குது. அதில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா 10க்கு 6ல் வேற போய் குரு உட்காந்துருக்காரு. 6ல் குரு ஊரில் பகைன்னு சொல்லுவாங்க. அது 5ஆம் இட பார்வையாக என்ன பண்ணுவோம், 2ஆம் இடத்தை தான் பார்க்கும். 10க்கு ராகு வேற உட்கார்றாரு அப்படின்ற போது உங்களை சொல்லி தப்பு இல்லை. இது வரைக்கும் அடைச்சி கட்டி போட்டு ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது திடீர்னு திறந்து விட்டா எப்படி பாயுமோ அந்த மாதிரி நீங்கள் பாயும் போது யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உங்களை விட்டு போனாங்களோ அவங்க முன்னாடி எந்திரிச்சு நிற்கணுன்ற வெறியில் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேச தான் போவீங்க. ஆனால் அதை வேற மாதிரி பேச வைக்கிறதுக்கான சூழலை ராகு கொடுத்துருவாரு. அதனால பேச்சில் மட்டும் கவனம் கவனம் கவனம். இந்த தடவை நீங்கள் எதில் கவனமாக இருக்கீங்களோ இல்லையோ, சொத்து வரப்போகுது, வேலை கிடைக்க போகுது, வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, வீடு சொந்தமாக வாங்க போகிறீங்க, சேமிப்பு உயரப்போகுது, இது வரைக்கும் மன கஷ்டம், பண கஷ்டம், உடல் கஷ்டம், குடும்பமே கஷ்டம், வீட்லேயே என் வீட்லேயே எனக்கு இப்படி நடக்குதுன்ற மாதிரி எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்ட அத்துணை மகர ராசிக்காரர்களுக்கும் மகத்தான நேரம் இனிதே உதயமாகி விட்டது. அதெல்லாம் கரெக்டு தான்.
ஆனா 8ல கேது உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆவிலுக்கு சின்ன சின்ன கண்டம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கிரியேட் பண்ணிடுவாரு. உங்கள் துணை அல்லது துணைவியார் 7க்கு 2 தான் 8. அப்போ உங்க துணைவருக்கு இல்ல உங்க துணைவிக்கு உடல்நிலையில் ஆயுளில் சில கண்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஒரு விஷயம். 2வது, தேவையில்லாம வெளியில ஃபுட்டு சாப்பிட்டு உங்க வயித்தை நீங்களே கெடுத்துக்காதீங்க. இல்ல சாப்பிடாம இருந்து அந்த விரதம் இருக்கேன் இந்த விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்க வயித்தையும் கெடுத்துக்காதீங்க. அது மூலமா கேஸ் ட்ரபிள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. ஓகே. இல்ல நான் டயட்ல இருக்கேன், இவ்வளவுதான் சாப்பிடுவேன் அவ்வளவுதான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. தேவைப்படுற எனர்ஜியை உடம்புக்கு கொடுக்க வேண்டிய காலம்தான். அதுல கொஞ்சம் கவனமாக இருங்கள். ஓகே. பேசுகிற வார்த்தையில் தேன் தடவிய வார்த்தை கண்டிப்பாக தேவை. இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்றுன்னு வள்ளுவர் சொல்லிப்பாரு. இனிமையாக பேசக்கூடிய சொல் வேற மாதிரி கொண்டு போய் விட்டுரும். அதனால இனிய சொற்களை பயன்படுத்துங்க. தயவு செஞ்சு திரும்பவும் சொல்றேன். ஏன்னா கர்மா நிறைய விதத்துல இயங்கும். ஒருத்தவங்களை நம்ம பொண்ணாதான் கர்மா இயங்கும்னு அவசியம் இல்லை. ஒருத்தவங்க திருடினாதான் கர்மா இயங்கும்னு அவசியம் இல்லை. நம்ம பேசுற பேச்சு கூட நம்மளுக்கு தேவையில்லாத எதிர்வெளியான கர்மாவை கிரியேட் பண்ணி கொடுக்குன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ராகு அந்த வேலையெல்லாம் உங்களை பண்ணுவார். உங்க பொறுமையை ரொம்ப சோதிப்பார். இது வரைக்கும் நீங்க 7.5 வருஷம் பண்ணதெல்லாம் கம்மி. இந்த 1.5 வருஷம் நீங்க தாண்டதுதான் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையும் ஒரு அனுபவத்தையும் அப்படியே கரெக்டா ஃபுல்ஃபில் ஆன வாழ்க்கை ஃபுல்ஃபில் ஆன ஒரு தளத்தையும் கொண்டு வந்து கொடுக்க போகுது. அதுல கவனமா இருங்க. 2ஆம் இடத்துல ராகு உட்காரும் போது நிறைய பணத்தை கொண்டு வருவாரு. ஆனா அது சரியான இடத்துல இருந்தா வருதா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்பத்துக்குள்ள பணம் வருது அப்படின்னா கரெக்டான இடத்துல இருந்தா பணம் வருதா அப்படின்றத 1க்கு 2 தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்து பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி கிரகங்கள் இயக்கி விட்டுரும். இல்ல ஒரு மாயையை உங்களை கொண்டு போய் விட்டுரும். 3ஆம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல்ன்றது மிகப்பெரிய தைரிய வீரிய விஜயத்தை எல்லாம் கொடுத்தாலுமே தேவையில்லாத நண்பர்களிடம் பழக்க வழக்கங்களை கிரியேட் பண்ணி விட்டுரும். அப்ப அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. நிறைய பேருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே சேர்ந்து வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. மகரத்திற்கு மகத்தான வெற்றி, மகத்தான நேரம், இனிதே ஆரம்பம் தான். இருந்தாலும் மற்றவர்களை கொஞ்சம் மதிக்க வேண்டிய சூழல்ல தான் இருக்கீங்க. அடுத்தவங்களை மதிங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு விரத்திக்கு போனப்புறம் என்ன ஆகும், சீப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு சூழலுக்குள்ள போயிடுவோம். அந்த மாதிரி சூழலை உங்களுக்கு இத்தனை காலமா இந்த 7.5 சனியில ஒரு 7.5 வருஷமா மிஸ்டர் சனி கொடுத்துட்டாரு. அதனாலுமே பார்க்குற இடமெல்லாம் அவன் அப்படி பண்ணுவானோ, அவன் இப்படி பண்ணிடுவானோ, எனக்கு அப்படி ஆயிடுமோ, எனக்கு இப்படி ஆயிடுமோன்ற மாதிரி யாரு மேலேயுமே ஒரு நம்பிக்கை இல்லாத தனம் அப்படின்றது இயல்பா மகரத்துக்கு கிரியேட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணுவீங்கன்னா, யாராவது உண்மையா இருந்தா கூட அவங்க மேல சந்தேகப்படணும்னு தோணும். யாராவது உங்களை சாதாரணமா பேசினா கூட அவங்கதான் உண்மைன்ற மாதிரியான மாயையை அங்க ராகு கொடுத்து விடுவார். பத்தாவதுக்கு 3ல இருக்க சனியும் அந்த வேலையை பார்ப்பார். அதனால ஏற்கனவே இருக்கிற உறவுகளை காப்பாற்றி கொள்ளுங்கள். புதிதாக வரக்கூடிய உறவுகளிடம் கவனமாக இருங்கள். இதுதான் நான் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு கோட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல இருக்காரு. இது வரைக்கும் நீங்க உடலாலும் மனதாலும் வலிமை மிக்க மகர ராசின்னு தான் எப்பயுமே சொல்லுவேன். இந்த தடவை நான் சொன்ன வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வார்த்தையை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இந்த ராகுகேது பயிற்சி அழகாக கையாண்டு விடுவீர்கள். அப்ப உடலில் ஆரோக்கியம் தேவை, மனதில் ஆரோக்கியம் தேவை, பணத்தில் ஆரோக்கியம் தேவை. இது 3மே வேணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்ணுன்றதுல தெளிவா இருக்கணும். அதே மாதிரி உடல் விரயம் கொடுக்கணுமான்னு பார்த்து கொடுங்க. இல்லை சும்மா நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் 7 மணி நேரம் நடப்பேன் 8 மணி நேரம் நடப்பேன்னு உடம்பு போட்டு வருத்திக்கிட்டீங்கன்னா அதை கொண்டு போய் உங்களை ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சு தேவையானதுக்கு மட்டும் நடந்தா போதும். அதனால இதுலெல்லாம் நீங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் தான் இருக்கு. சின்ன சின்ன மருத்துவ செலவுகளும் சின்ன சின்ன மருத்துவ அட்மிட்டும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். மொத்தத்துல பேச்சுல கவனமா இருக்கணும், உடம்புல கவனமா இருக்கணும், பணத்துல கவனமா இருக்கணும், இன்வெஸ்ட் பண்ற இடத்துல கவனமா இருக்கணும், வேலையில கவனமா இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு முன்னுக்கு வரக்கூடிய மகத்தான காலகட்டமாகத்தான் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கு. ஒரே ஒரு தடவை திண்டிவனம் பக்கத்துல இருக்க வக்ர காளியை போய் வழிபாடு பண்ணி விட்டுருவாங்க. வக்ரகாளியை நீங்க போய் பிடிச்சிட்டீங்கன்னா போதும். அவளை போய் ஒரு தடவை பார்த்து சரணாகதி அடைஞ்சிட்டு வந்துருங்க. அம்மா என் வாழ்க்கை கோணலா இருக்க வாழ்க்கையை சரி பண்ணி கொடுத்துருமான்னு அவ காலில் விழுந்துட்டீங்கன்னா அம்பாள் பார்த்துப்பா அவங்கள. அதனால மகர ராசிக்காரங்க இந்த தடவை வக்ரகாளி வழிபாடு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய வழிபாடாக இந்த ராகுகேது பயிற்சியில் கண்டிப்பாக அமையும். இந்த பஸ்ஸருக்கு யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronadile.